சென்னை அடுத்த பாடி மேம்பாலம் முதல் கொரட்டூர் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கன்னியப்பன் இணைந்திருக்கிறார். கன்னியப்பன், இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன காரணம்? லாவண்யா, வார இறுதி நாளான இன்று சென்னையின் புறநகர் பகுதியான அம்பத்தூர் முதல் பாடி வரை இருக்கக்கூடிய சுமார் 4 கிலோமீட்டருக்கு சாலையின் இருபுறங்களும் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று அண்ணா நகர் திருமங்கலம் வழியாக பாடி மேம்பாலத்திலிருந்து கொரட்டூர் சிக்னல் வரை சுமார் 2.5 கிலோமீட்டருக்கு மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மற்றும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் வர உள்ள நிலையில வார இறுதி நாளான இன்று அதிகப்படியானவர் கார்களில் பொருட்களை வாங்குவதற்கும் ஆடைகள் வாங்குவதற்கும் இந்த பகுதியில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மதியம் சுமார் 12 மணி முதலே இந்த பகுதியில கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு தற்போது வரை மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை இங்கிருந்து தொழிலாளர்கள் தற்போது வீட்டிற்கு செல்லக்கூடிய இந்த நேரம், இதே சமயத்தில் சாலையில் அதிகப்படியான வாகனங்கள் வந்து கொண்டே இருப்பதால் சாலையில் அதே மாதிரி புறநகர் பகுதியிலிருந்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை வழியாக செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் பேருந்துகளும் இந்த வழியாக கொளத்தூர் சென்றிருந்து மாதவரம் செல்லும் இந்த சாலையில் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அம்பத்தூர் போக்குவரத்து போலீசார் மற்றும் ஆவடி காவல் ஆணையரக போக்குவரத்து துணை ஆணையர் சங்கு உள்ளிட்ட அதிகாரிகள் தற்போது அந்த பாடி மேம்பாலம் அருகே வாகனங்களை சரி செய்யும் பணியில ஈடுபட்டு வராங்க. மேலும் தொடர்ந்து இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இந்த வாகனங்கள் நீண்ட நேரமாக அணிவகுத்து ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால காண முடிகிறது. கடந்த சில தினங்களாக இந்த பகுதியில மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சாலையோரம் நடந்து கூட செல்வதற்கு வழியில் சுத்தமாக இல்லை. ஏனென்றால் இந்த பாடி முதல் திருநெல்வேலி வரையிலான இந்த சாலை விரிவாக்கம் நடைபெறவில்லை. சாலையோர ஆக்கிரமிப்புகள், வாகனங்கள் நிறுத்துதல் என அவசரத்திற்கு 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அத்தியாவசிய வாகனங்கள் கூட செல்ல முடியாத இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் வர உள்ள நிலையில அதிகப்படியானோர் தற்போது வாகனங்கள்ல வெளியே வந்து இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கன்னியப்பன்.